குறள் 394. உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல். அனைத்தே புலவர் தொழில். பொருள்: உவப்பத் தலைக்கூடி, சந்திக்கும்போது மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி. உள்ள பிரிதல், பிரிந்த பின்னரும் ஒருவரை ஒருவர் மனதில் நினைத்துக் கொண்டு வாழ்வதே புலவர்களின் இயல்பு என்று வள்ளுவர் கூறுகிறார். புலவர் என்றால் யார்? புலமை என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல. ஒரு உண்மையான புலவர் அறிவுடையவர், இனிமையாகப் பேசுபவர், மனிதர்களின் மனதைத் தொடுபவர், உறவை மதிப்பவர், பிரிந்த பின்னும் நினைவில் நிற்பவர், அவருடன் இருந்த நேரம் மகிழ்ச்சியைத் தரும், அவரை விட்டு விலகிய பிறகும் அவருடைய சொற்களும் பண்பும் நினைவில் நிற்கும். இன்றைய வாழ்க்கைக்கு இந்த குறள். சிலர் நம்மை சந்தித்தவுடன் மகிழ்ச்சியைத் தருகிறார்கள். சிலர் நம்மை சந்தித்த பிறகு ஒரு நல்ல சிந்தனையை விட்டுச் செல்கிறார்கள். ஆனால் மிகச் சிறந்தவர்கள் அவர்களை சந்தித்த நேரமும் இனிமை, அவர்களைப் பிரிந்த பின்னும் நினைவும் இனிமை. அத்தகைய உறவுகளே வாழ்க்கையின் உண்மையான செல்வம். வள்ளுவர் கூறும் ஆழமான உண்மை: நல்ல மனிதரைச் சந்திப்பது மகிழ்ச்சி. அவரை நினைவில் வைத்திருப்பது அந்த மகிழ்ச்சியின் தொடர்ச்சி. அறிவும் பண்பும் கொண்ட ஒருவரின் இருப்பு அவர் அருகில் இல்லாத போதும் நம்மைத் தொடர்ந்து வழிநடத்தும்.